ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். இப்போ ஒரு சின்ன அறுவடை, அது நமக்காக இல்லை, ஒரு ஃப்ரெண்டுக்காக தான் நம்ம அறுவடை பண்ண போகிறோம். என்ன இருக்குது, அவங்களுக்கு நம்ம என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஜெயாஸ் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். ஃபஸ்ட்டாக நம்ம சிவப்பு வெண்டை அறுவடை பண்ணுறோம். 2 இருக்குது. அதுக்கப்புறம் பிஞ்சாக இருந்தாலும் பரவாயில்ல, கொடுக்குறப்ப ஒரு 5 காயாவது கொடுக்கணும்ல பிஞ்சா, அதுக்காக நான் இந்த மாதிரி பறிச்சுக்கிறேன். வேறு இருக்குதா? இதாக இருக்கு, இருடி சொல்லலாம் கொஞ்சம் நேரம். நாலு காய் பறிச்சிருக்கோம். அந்த பக்கம் வேறு ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். இந்த சைடு ஒன்று இருந்தது. அஞ்சு வெண்டைக்காய் பறிச்சாச்சு. பீக்கங்காய் எறும்பாக இருக்கு. எறும்பு எறும்பு தலையெல்லாம் எறும்பு. அப்படி ஒரு பிஞ்சும் கையோடு வந்துடுச்சு, அதையும் பறிச்சிட்டேன். அடுத்து முள்ளு முருங்கை பறிக்க போகிறோம். அவங்க அடிக்கடி சளி பிடிக்குதுன்னு சொன்னனால முள்ளு முருங்கை பறிச்சிக்கலாம். ஒத்த கைட்டு பறிக்கிறப்ப நல்லாவே முள் குத்து வைக்குது. ஸோ பறிச்சிட்டு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். முள்ளு முருங்கை, அதுக்கப்புறம் 3 பீக்கங்காய், அப்புறம் 5 வெண்டைக்காய் பறிச்சிருக்கோம். இப்போ அடுத்து கோவக்காய் இருக்குதான்னு சொல்லிட்டு பார்ப்போம். கோவக்காய் பறிக்க போகிறோம். அதுக்கப்புறம் பிரண்டை பறிக்க போகிறோம். கோவக்காய் இந்த மலைக்கு லைட்டாக ஒரு ஓட்டை ஒவ்வொரு இடத்துல பட்டிருக்கு, அந்த மழை நீர் இறங்கி. ஸோ அதை அடுத்தவங்களுக்கு கொடுக்கும்போது அப்படி கொடுக்கக்கூடாது. நான் என்ன பண்ணுவேன்னா, அதை மட்டும் கட் பண்ணி தூக்கி போட்டுட்டு நம்ம சமையலுக்கு பயன்படுத்திக்குவோம். ஸோ அதனால் நம்ம அடுத்தவங்களுக்கு கொடுக்குறதுக்கு அதை பறிக்க வேண்டாம். நம்ம அடுத்து கத்திரிக்காய் பறிச்சுக்குவோம். ஒரு கைட்டு பறிக்க முடியாது, ஸோ அதனால் பறிச்சிட்டு காமிக்கிறேன். கத்திரிக்காய் போதும்னு நினைக்கிறேன். ஒரு 7 கத்திரிக்காய், எல்லா கத்திரிக்காயிலையும் ஒன்று வர மாதிரி பறிச்சுக்கிட்டேன். இனி போய் நம்ம பிரண்டை பறிச்சிட்டு வந்துடலாம் வாங்க. அதுதான் கத்திரிக்காய், பிரண்டையும் பறிச்சிட்டு வந்துட்டேன். சரி போதும்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு இவ்வளோ தான் பறிக்க முடிஞ்சிச்சு. ஸோ இதை அவங்களுக்கு ஷேர் பண்ணிடலாம். ஓகே, இன்றைக்கி என்னென்னா கத்திரிக்காய், பீக்கங்காய், வெண்டைக்காய், பிரண்டை, அதுக்கப்புறமா முள் முருங்கை, இவ்வளவும் நம்ம பறித்து அறுவடை பண்ணியாச்சு. நம்ம மட்டும் இல்லை, மற்றவங்களும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் நம்ம இன்றைக்கி அறுவடை பண்ணியிருக்கோம். சரி, கொஞ்சம் சொடக்கு தக்காளியும் பறிச்சிக்கலாம் வாங்க. இங்கே இருங்க, இவ்வளோ இருக்குது, இதையும் கொஞ்சம் கொடுக்கலாம். ஓகே, சொடக்கு தக்காளியும் இவ்வளோ பறிச்சிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் இன்றைய அறுவடை. உங்களுக்கு இந்த அறுவடை பிடிச்சிருக்குதா? நீங்களும் இந்த மாதிரியெல்லாம் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுற அளவுக்கு உங்கள் மாடி தோட்டம் இருக்குதா? அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல, நம்ம வீட்டில் உள்ளவங்க, குடும்பத்தில் உள்ளவங்க சமைச்சு சாப்பிட்ற அளவுக்கு நமக்கு வந்தாவே அதுவே ஒரு பெரிய விஷயம். ஸோ எங்கள் வீட்டில் நாங்கள் இந்த காய்கறி தான் டெய்லி சாப்பிட்றோம். இன்றைக்கெல்லாம் கொஞ்சம் ரொம்ப டயர்டாக இருந்தது, சமையல் பண்ண முடியல. வேகமாக நடுஜாமத்தில் நான் என்ன சொல்கிறது, 4 மணிக்கெலாம் ஓடி ஒரு சில காய்கறிகள்லாம் பறிச்சுக்கிட்டேன். 4 மணிக்கு எப்படி வீடியோ எடுக்க முடியும்? கத்திரிக்காய், அவரைக்காய், முருங்கைக்காய், மாங்காய், அதுக்கப்புறம் தக்காளி காய், அதுக்கப்புறம் முருங்கைக்கீரை எல்லாம் போட்டு ஒரு கூட்டாஞ்சோறு. இன்றைக்கி அதோடு முடிச்சிட்டேங்க. கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சு, அதனால் அதோடு முடிச்சிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரிலாம் நம்மளும் சமையல் பண்ணணும் அப்படின்னாக்க கண்டிப்பாக மாடித்தோட்டம் வைங்க. உங்களுக்கு ஏதாவது விதைகள் வேணும்னா நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு விதைகளை நான் இலவசமாக ஷேர் பண்ணி கொடுக்குறேன். நம்மளோட குழுவில் இணைஞ்சிக்கோங்க. எல்லா சகோதரிகளும் உங்களுக்கு இலவசமாக ஷேர் பண்ணுவாங்க. நம்ம எல்லாருமே ஹாப்பியாக இருப்போம், மற்றவங்கள மகிழ்ச்சி நம்மளும் மகிழ்ச்சியாக இருப்போம். ஓகேங்களா? வீடியோ பிடிச்சிருந்தேன்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய். ஹாப்பி கார்டனிங். டேக் கேர், பை பை.